மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளைக்குரிய தேவ மன்னாவாக எரேமியா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மென்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரமனை முன்போல நிலைப்படும். அவனுக்கு அன்பான தேவச்சனமே, எப்பேற்பட்ட சிறையிருப்பிலே காணப்பட்டாலும், ஒருவேளை பாவம் என்கிற சிறையிருப்பிலே காணப்படலாம், ஒருவேளை வியாதி என்கிற சிறையிருப்பிலே காணப்படலாம், ஒருவேளை கடன் பாரம் என்கிற சிறையிருப்பிலே நீ காணப்படலாம். எப்பேற்பட்ட சிறையிருப்பின் மத்தியிலே நீ வாழ்ந்து கொண்டிருந்தாலும், உன் சிறையிருப்பை திருப்பி உன்மேல் மனம் இறங்கி கர்த்தர் உன்னை ரட்சிப்பதற்காக, உன்னை விடுவிப்பதற்காக, உன்னை பராமரிப்பதற்காக, உன்னை ஆறுதல் படுத்துவதற்காக இதோ உன்னை தேடி வந்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவச்சனமே, உன் சிறையிருப்பு எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, உன் சிறையிருப்பை நீக்கி உன்னுடைய வாசஸ்தலத்தை அவர் மீண்டும் கட்டி எழுப்புவதற்கு போதுமானவராயிருக்கிறார். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கண்பான தேவச்சனமே, நம்முடைய பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் ஒன்றுமே நடக்கிறதில்லை. மாறாக தேவ ஆவியினாலே எல்லாம் ஆகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே எல்லாம் ஆகிறது என்கிறதை நினைவில் கொண்டு என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே, கர்த்தரால் எல்லாம் கூடும் என்கிறதை நன்கு அறிந்தவர்களாய் அவரிடத்திலே வாருங்கள், வந்து உங்கள் வழி அவருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அவரே உங்கள் காரியங்களை சித்திக்க பண்ணுவா, வாய்க்க பண்ணுவா என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகமில்லை. ஆமென்.